Hi, after a big New Year celebration, we are finally heading to Pongal celebration. செலிப்ரேஷன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பார்ட்டி இல்லைங்க. ஃபேமிலி கூட சேர்ந்து இருக்கிறது தான். அந்த ஃபீலிங்கோட இன்னைக்கு நாங்க ஒரு சின்ன ரோட் ட்ரிப் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டோம். எங்கன்னு தானே பார்க்குறீங்க? என்னோட ஹஸ்பண்டோட அத்தை வீட்டுக்கு. பொங்கல் சீர் கொடுக்க. போலாமா? இந்த ரோட்ஸ், இந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் ஆர் சம்திங் தட் வி செரிஷ் ஃபார் லைஃப். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சின்ன வயசுல இருந்த அதே மெமரிஸ், சேம் ஸ்ட்ரீட், சேம் வீடு, சேம் பீப்புள், சேம் ஃபுட் அண்ட் சேம் கெஸ்டர். எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற ஒரு வார்த்தை, கிச்சன்லேருந்து பூரி சுட்டுற சத்தம். இன்னைக்கு பூரி நான் தாங்க போட்டேன், பட் கரெக்ட்னது எல்லாமே அத்தை தான். அண்ட் ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டே அவங்க கூட அவங்களோட கதைகள் கேட்டுக்கிட்டு, பழைய கதைகள் கேட்டுக்கிட்டு, everything was so nostalgic for him. And அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். அவன் சாப்பிட்ற விதத்திலேயே புரிஞ்சிருச்சுங்க இந்த வீடு அவனுக்கு எவ்வளோ சேஃப்னு. திரும்ப போகும்போது ஒரு செகண்ட் பீச்சை திரும்பி பார்த்துட்டு லைஃப் மாதிரியே ஸ்லோவாக சைலண்டாக எடுத்துகிட்டு போகணும்னு தோணுச்சு. செலிப்ரேஷன்லாம் டெக்கரேஷன் மட்டும் இல்லைங்க, சேர்ந்து போகிறது, சேர்ந்து சிரிக்கிறது, சேர்ந்து சாப்பிட்றது அண்ட் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது. For this year, we are trying to be a better person and trying to celebrate and trying to be together as a family. இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் ஸ்டோரி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா do not forget to like, share and comment. I hope இந்த குட்டி ஜேர்னி உங்களுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கும். So please do share. Okay, bye.